தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம்னு பல மொழிகள்ல ஒளிபரப்பான பாலிவுட் சீரியல் நாகினி மூலமா ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த நடிகைன்னா அது மௌனி ராய் தான். இவருடைய நேர்த்தியான நடிப்பு, வசீகரிக்கும் அழகு, முக பாவனை எல்லாம் சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு கொண்டு போச்சு. இவர் சமீபத்துல தனக்கு நடந்த ஒரு முகம் சுழிக்க வைக்கும் சம்பவத்தை இன்ஸ்டா பக்கத்துல ரொம்பவே கோபத்தோடும் வேதனையோடும் பதிவிட்டு இருந்தாங்க. இப்போ இதுதான் சோசியல் மீடியாவில் பேசு பொருளாகி இருக்கு. அண்மையில நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்கிறதுக்காக நடிகை மௌனி ராய் ஹரியானா மாநிலத்தில் உள்ள கர்னால் பகுதிக்கு போயிருக்காங்க. அங்கதான் அவங்களுக்கு அந்த மோசமான சம்பவம் அரங்கேறி இருக்கு. இன்ஸ்டா பக்கத்துல அவங்க அப்படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கர்னால் பகுதியில் நடந்த நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அப்போ மேடையில நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது 50 வயசுக்கும் அதிகம் இருக்கக்கூடிய 2 ஆண்கள் என்ன பார்த்து ஆபாச குறியீடு காமிச்சாங்க. முதல்ல அப்படி பண்ணாதீங்கன்னு பொறுமையா சைகை காட்டுனேன். ஆனாலும் அவங்க தொடர்ந்து அப்படி பண்ணத என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரு கட்டத்துல கோபம் அடைஞ்சு மேடையை விட்டு நான் இறங்கிட்டேன் அப்படின்னு ரொம்பவே வேதனையோடு சொல்லி இருக்காங்க. அவரது கோபம் இதோட முடியல. இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேடை ரொம்பவே உயரத்துல அமைக்கப்பட்டிருந்ததால அந்த 2 நபர்களும் லோயர் ஆங்கிள் இருந்து என்ன வீடியோ எடுத்தாங்க. இது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இத அங்கிருந்தவங்க யாருமே தட்டி கேட்காததுதான். இதனால நான் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கேன். இது தொடர்பா அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மௌனி ராய் தன்னுடைய பதிவுல, எனக்கு இப்படி செஞ்ச அந்த 2 ஆண்கள் அவங்களுடைய சகோதரிகளுக்கு யாராவது இப்படி பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? சொல்றதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு. எனக்கு என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் ரொம்பவே பிடிக்கும். அளவு கடந்த மரியாதை வச்சிருக்கேன். ஆனாலும் இங்க தான் ஒரு ஆணுங்கிற கர்வமும் பெண்கள் மீதான அவங்களுடைய அத்துமீறல்களும் கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒண்ணு அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க மௌனி ராய். இவங்களுடைய இந்த பதிவு தான் நெட்டிசன்கள் மத்தியில ஒரு டிபேட்டா கிளம்பி இருக்கு. பலரும் மௌனி ராய்க்கு தங்களுடைய ஆறுதல்களையும் ஆதரவையும் தெரிவிச்சிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இதுல தொடர்புடையவங்க மேல அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கையும் வச்சிட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.